என் இதயத்தினிட பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களே, விருச்சிகராசிக்காரர்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கின்ற அற்புத விஷயம் குரு பகவான் 9க்கு வர்றது. இதுவே அவ்வளோ அற்புதம்னா, அப்போது கடகத்தில் உச்சம் பெறுவது அதோட அற்புதம். இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா, இவங்க லைஃபே மாறப்போகுது. இது வரைக்கும் இவங்க லைஃப் வந்து நான் ஒரு 1000 ரூபாயில் டீல் பண்ணிட்டு இருந்தேன்னா இனிமேல் லட்சத்தில் டீல் பண்ணுவேன். 2 ஸ்டெப் அப் ஆவீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, தொழிலில் பெரிய ஆளாவீங்கன்னு அர்த்தம், இன்கம் நிறையா வரப்போகுதுன்னு அர்த்தம், புதிய புக்கிங்ஸ் நிறைய வரப்போகுதுன்னு அர்த்தம், எல்லாமே இதுக்கு அர்த்தம். இதெல்லாம் பேரெல்லாம் போட்டு இதில் வந்த உடனே குரு பகவான் எதை தர்றாரு அப்படின்னா, அம்மா இங்கே விருச்சிக ராசிக்காரங்களாம் எங்கே, கமான் விருச்சிக ராசி கமான் அப்படின்னு ஃபஸ்ட்டு உங்களை தான் பார்க்குறாரு. குரு உங்களை பார்க்குறார். பார்த்ததுக்கப்புறம் தான் மற்றவங்கள. உடலில் இருக்கக்கூடிய ரோகங்கள் எல்லாம் சரியாடும். நோய்கள், வியாதிகள், கடன், கஷ்டம், இதுதான் டிஸ்ட்டு. 5 என்பது பெருஞ்சொத்து. குரு பகவான் சொத்தை பார்க்கும்போது சொத்தை அப்படி கொட்டுறார். குரு பகவானை எஞ்ச பார்க்கும்போது புத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் குழந்தை கொடுப்பார். உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. குருவின் வீடு ஒரு சத்புத்திர பிள்ளைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இத்தனை வருஷம் காத்திருந்ததுக்கு ஒரு நல்ல குழந்தை ஒன்று கிறந்தது. அந்த மாதிரிலாம் கிடைக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு புரியும். உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமி. வணக்கம். வணக்கம். இந்த வருடம் ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி வர இருக்கு. இதனால மக்களுக்கு கண்டிப்பா நன்மைகள் தான் பயக்கும் அப்படின்றது நமக்கு அறிந்த உண்மை. மக்களுக்கு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்றது மக்களுக்காக நீங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த குரு பயிற்சி ஜூன் 2ஆம் தேதி வருகிறதை ஒரு திருநாளாக நாம் கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால், இந்த வருடம் வருகின்ற குரு தான் கடகத்திலே உச்சம் பெற்ற குரு. உச்சம் பெற்ற குரு என்ன செய்வார்? சும்மாவே நிறைய நல்லது செய்வார். உச்சம் பெற்ற குரு என்பதால் அவருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு கடகம். அதனால் குருச்சந்திர யோகம் ஏற்படுகிறது. ஆனால் நிறைய யோகங்கள் இந்த வருடம் வரப்போகிறது. அதை வந்து ராசி ரீதியாக யார் யாரெல்லாம் ஃபாரின் போக போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுதுங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, உங்கள் இதயத்தில் இடப்பக்கம் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சினால எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள்லாம் கொட்ட இருக்கு? என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களோ அவெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. இதெல்லாம் பலன், அதெல்லாம் பலன். இந்த மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில் குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வருகிறார். பிருந்தா, வாழ்க்கையில் 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கின்ற அற்புத விஷயம் குரு பகவான் 9க்கு வர்றது. இதுவே அவ்வளோ அற்புதம்னா, அப்போது கடகத்தில் உச்சம் பெறுவது அதோட அற்புதம். 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் உச்சம் பெறுறார். உச்சம் பெற்ற குரு பகவான் 12ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல வருகிறார். அவர் 9ஆம் இடத்துல உச்சம் பெற்றதான் அதில் டாப்பு. 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம், 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம். அதை குரு இப்படி பார்த்துறாரு. குரு பார்க்கும்போது என்ன ஆகும்னா, இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா, இவங்க லைஃபே மாறப்போகுது. இது வரைக்கும் இவங்க லைஃப் வந்து நான் ஒரு 1000 ரூபாயில் டீல் பண்ணிட்டு இருந்தேன்னா இனிமேல் லட்சத்தில் டீல் பண்ணுவீங்க. குரு பகவான் பிளெஸ்ஸிங்னால டபுள் ஸ்டெப் அப் 2 ஸ்டெப் அப் ஆவீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, தொழிலில் பெரிய ஆளாவீங்கன்னு அர்த்தம், இன்கம் நிறையா வரப்போகுதுன்னு அர்த்தம், புதிய புக்கிங்ஸ் நிறையா வரப்போகுதுன்னு அர்த்தம், எல்லாமே இதுக்கு அர்த்தம். இதெல்லாம் பேரெல்லாம் போட்டுக்கணும். அப்போ நான் நல்லா வேலை செய்வேனா, அப்போ எனக்கு உடல் நல்லா சரி, அதெல்லாம் அந்த கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் 9ஆம் இடம் என்பது என்ன? பாக்கியம். ஓடி போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நீங்கள் குருவை நம்பி ஊரை விட்டு கூட ஓடி போகலாம் என்று அர்த்தம். இதில் வந்த உடனே குரு பகவான் எதை தர்றாரு அப்படின்னா, அம்மா இங்கே விருச்சிக ராசிக்காரங்களாம் எங்கே, கமான் விருச்சிக ராசி கமான் அப்படின்னு ஃபஸ்ட்டு உங்களை தான் பார்க்குறாரு. குரு உங்களை பார்க்குறார். பார்த்ததுக்கப்புறம் தான் மற்றவங்கள. உடலில் இருக்கக்கூடிய ரோகங்கள் எல்லாம் சரியாடும். நோய்கள், வியாதிகள், கடன், கஷ்டம், இதெல்லாம் சரியாடும். அடுத்ததாக குரு பகவான் 3ஐ பார்க்கிறார். 3 என்பது அதிர்ஷ்டம். 3ஆம் இடம் என்பது தைரியம். 3ஆம் இடம் என்பது சகோதர பாவம். அதை குரு பார்த்துட்டார். அடுத்ததாக குரு 5ஐ பார்க்குறார். இங்கே தான் ட்விஸ்ட்டு. 5 என்பது பெருஞ்சொத்து. குரு பகவான் சொத்தை பார்க்கும்போது சொத்தை அப்படி கொட்டுறார். நீங்கள் என்ன சொத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வாங்க வைக்கிறார் இந்த குரு பகவான். எனக்கு ரொம்ப லைஃப் டைம் ஆசை சார், நான் இந்த மாதிரி வீடு வாங்கணும், அரண்மனை கட்டணுன்னு இருக்கேன், கவலைப்படாத கட்டுவீங்க. இந்த குரு பகவான் அதை கட்ட வைப்பார். 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது என்ன? அதிர்ஷ்டம். 5ஆம் இடம் என்பது என்ன? உங்களுடைய பந்தயம். 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம். அப்போ குரு பகவான் என்ன பண்ணுறார்? குழந்தையே இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுப்பார். குரு பகவானை எஞ்ச பார்க்கும்போது புத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் குழந்தை கொடுப்பார். உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. குருவின் வீடு ஒரு சத்புத்திர பிள்ளைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இத்தனை வருஷம் காத்திருந்ததுக்கு ஒரு நல்ல குழந்தை ஒன்று கிறந்தது. அந்த மாதிரிலாம் கிடைக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு புரியும். இவர்களுடைய அதிர்ஷ்டத்தை அதிகரிக்க செய்ய எந்த மாதிரியான தொழில்கள் செஞ்சால் சிறப்பாக இருக்கும்? இவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குரு என்பதால், அதுவும் வந்து கடகராசியில் வந்த குரு என்பதால் நீர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க நல்லா இருப்பாங்க.
சில பேர் மனோதத்துவ முறைகள்லாம் வச்சுருப்பாங்க, மெடிடேஷன் சென்டர் வச்சுருப்பாங்க, ரெஃப்ளெக்ஸாலஜி ரிலாக்ஸு பண்ணுறது, அல்லது வந்து இந்த அக்குப்ரெஷர் மாதிரி பண்ணுறது, ஆயுர்வேதம், சித்தா மாதிரியான விஷயங்கள், பழைய கல்ச்சர் அப்படின்னு அர்த்தம், அவ்வளோதான் அதுக்கு. அதுபடி பண்ணுறவங்க, ரெய்கி ட்ரீட்மெண்ட் மாதிரி பண்ணுறவங்க, இந்த மாதிரியான மனம் சார்ந்த விஷயங்களை வச்சு ஒருத்தர் உடல்நிலையை சரி பண்ணுறவங்க, மனதை ஒருநிலைப்படுத்துகிற ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம், அந்த மாதிரியான சைக்கியாட்ரிஸ்ட், இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அடுப்பகம்பாங்க, அப்படின்னா என்ன அப்படின்னா பேக்கரி மாதிரி பண்ணுறவங்களாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவலாக இருப்பாங்க, ஸ்பிரிச்சுவல் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கான ஊதுபத்தி கற்பூரம்லாம் மேக் பண்ணி கொடுப்பாங்க, கோயில்களுக்கு பெயிண்ட் அடிச்சிருவாங்க, திருக்குளங்களை க்ளீன் பண்ணுவாங்க, டெண்டர் எடுத்து கொடுப்பாங்க. இவர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரம். இவர்கள் வந்து திருக்குளங்கள் மாதிரியான விஷயங்கள், கோயில் சார்ந்த விஷயங்கள், சில பேர் பூ கட்டி கொடுப்பாங்க. இவர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரம். விருச்சிகராசிக்காரர்கள் பிரமாதமாக இருக்கு. இவர்களுக்கு இந்த குரு பயிற்சியில 100க்கு எவ்வளவு மதிப்பெண்? 100க்கு 200 மார்க். பிரமாதமாக இருக்கு. குரு பயிற்சி அப்படின்னாலே நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு பெரிய நல்ல விஷயம் மாதிரி தான். 12 ராசிகளுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி எப்படா வரும்னு காத்திருப்பாங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் கல்யாணம் ஆகாதவங்க கூட ஜோதிடத்தை கேட்கும்போது என்ன கேட்பாங்கன்னா, குரு பலம் எப்போ ஐயா வருது, எப்போ குரு பலம் வருது, எப்போ கல்யாணம் ஆகும்னு தான் கேட்பாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கும் இந்த குரு தான் எல்லாமே. இப்போ குரு மனசு வச்சா தான் கல்யாணம், குழந்தை, வீட்டில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே குரு தான். அப்போ இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொரு வருடமும் ஒரு வருடம் எடுத்துக்கிறார். ஒரு ராசியை சுற்றி வர. இந்த வருடம் கடகத்திற்கு வருகிறார். மிதுனத்தில் இருந்தார், இப்போ கடகத்துக்கு ஜூன் 2ஆம் தேதி வருகிறார். கடகத்தில் ஒரு வருஷம் இருப்பார். ஒரு வருஷம் கடகத்தில் உச்சம் பெறுகிறார் இந்த குரு பகவான். குரு பகவான் கடகத்தில் உச்சம் எனும்போது, உச்சம் பெற்ற குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, எப்போவுமே 3 திவ்ய பார்வைகள் உண்டு. குருவை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக சொல்கிறதா இருந்தால் மகர யாழி, கடக யாழின்னு சொல்லுவாங்க. மகர யாழினா வேதங்கள் மறைத்து வைத்த இடம். ஒரு முறை இந்த சொல்லுவாங்க, இந்த புராணங்களில் ஹிரண்யாட்சன், இந்த அசுரன்லாம் என்ன பண்ணுறான்னா, அந்த இதை எடுத்துகிட்டு போய் பூமியை எடுத்துகிட்டு போய் பூமி தாயை ஒழிச்சு வச்சுருவான், வேதங்களை ஒழிச்சு வச்சுருவான்லாம், அந்த மாதிரி கதெல்லாம் வரும். அப்போ அந்த வேதங்களை மறைத்து வைத்த இடம் மகர யாழி என்றும், வேதங்கள் வெளிப்பட்ட இடம் கடகராசி என்றும் சொல்வார்கள். கடகத்தில் குரு உச்சம் பெறும்போது என்ன ஆகும்னா, புத்திர சந்தானத்தை, விவாகத்தை அள்ளி கொடுப்பார். ஜோதிட சாஸ்திரத்தில் 12 ராசிகளில் இந்த குரு கடகத்துக்கு வருவது இதுதான் முதல் தடவை, உச்சம் பெறுவது இதுதான் முதல் தடவை. அதில் கடகத்தில் இருக்கின்ற குரு பகவான் கடகத்தில் இருப்பதால் அது சந்திரனுடைய வீடு என்பதால் அது குரு சந்திர யோகம் என்று அழைக்கப்படுகிறது. அவர் விருச்சிகத்தை பார்க்குறார் 5ஆம் பார்வையாக. அவருக்கு 3 பார்வைங்க, 5, 7, 9. 5ங்கிறது யோக பார்வை, 7ங்கிறது கலத்திர பார்வை, 9ங்கிறது பாக்கிய பார்வை. இப்போ 5ஆம் இடத்தை குரு பார்க்கும்பொழுது அது செவ்வாயுடைய வீடு என்பதால் செவ்வாயை குரு பார்க்கும்போது அது என்ன ஆகும்னா உங்களுக்கு குரு மங்கள யோகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வருடம் இந்த புரட்டாசி மாதம் வாக்கில் செவ்வாய் வந்து கடகத்தில் நீச்சமடைவார். நீச்சமடையும் போது உச்சம் பெற்ற குரு அங்கே தான் உட்காந்துருப்பார். அப்போது 2 பேருமா சேர்ந்து நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்பட போகிறது. அது இந்த வருஷம் தான் நடக்க போகுது. அப்போ குரு மங்கள யோகம். அடுத்து குரு மகரத்தை பார்க்குறார். அவர் மகரத்தை பார்க்கறது சிறப்பு இல்லைங்க. அந்த மகரத்துக்கு ராகு பகவான் இந்த டிசம்பர் 6ஆம் தேதி வரார் மகரத்துக்கு. அவர் வரும்போது இந்த குரு அந்த மகரத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்ப்பார். அப்போ என்ன ஆகும்னா குரு சண்டால யோகம் உருவாகிறது. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? குரு சந்திர யோகம், குரு மங்கள யோகம், குரு சண்டால யோகம். அடுத்து இதே குரு சனியை பார்க்கறது தான் ஃபஸ்ட் டைம். சனி பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பார். டார்ச்சர் பண்ணுற வேலை அவர் வேலை, நல்லது பண்ணுற வேலை இவர் வேலை. இந்த நல்லது பண்ணுறவர் அந்த டார்ச்சர் பண்ணுறவர் முதல் முறையாக பார்க்குறார். யாரையும் ஒன்றும் பண்ணாதப்பா, இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மோடுக்கு வந்ததில் குரு பகவான் இவரை சனியை பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுனா, சனி தன்னுடைய விஷப்பார்வையை குறைத்து கொள்கிறான். இந்த எல்லா அதிசயமும் இந்த வருஷம் தான் ஏற்பட போகுது. இது எல்லாத்தோட சூப்பரான விஷயம் என்னென்னா, இந்த பக்கம் மகரத்தில் ராகு வர்ற மாதிரி சிம்மத்தில் இருக்கிற கேது கடகத்துக்கு வருவார். எப்போ? இந்த டிசம்பர் 6ஆம் தேதி வருவாங்க. அப்போது குரு கேது சம்பந்தம் ஏற்படும். குரு கேது சம்பந்தம்னா என்ன அப்படின்னா கோடீஸ்வர யோகம் என்று பொருள். அப்போ கோடீஸ்வர யோகம், குரு சண்டால யோகம், குருமங்கள யோகம், குரு சந்திர யோகம், அதே மாதிரி உங்களுக்கு நீச்சபங்க ராஜயோகம் செவ்வானால், இது அத்தனையும் தரக்கூடிய ஒரே ஆள் குரு இத்தனை யோகம் தரார். ஏதாவது சாதாரணமான குரு கிடையாது, உச்சம் பெற்ற குரு. அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு நன்மைகள் நடக்க போகிறது. இது எல்லாத்தோட சூப்பர் என்னென்னா, பராபவ வருடம் இந்த வருடத்தோட பேர். இந்த வருடத்தோட ராஜாவே குரு தான். அப்போது இந்த போஸ்டிங்கும் இவர் தான். இப்போ குரு அப்போது இந்த பக்கம் இயர் இன்சார்ஜாகவும் இருக்கார், இந்த பக்கம் ராசிகளில் தலைமை நாயகனாகவும் இருக்கார். அப்போ நினச்சதெல்லாம் சாதிப்பார். என்ன சாதிப்பார்? அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், யாருக்கெல்லாம் குருபலம் இல்லையோ அவங்களுக்கு குருபலத்தை உண்டாக்கி கல்யாணம், குழந்தை போன்ற விஷயங்கள்.
தங்க மழை கொட்டப் போகிறது முக்கியமான ராசிகளுக்கெல்லாம். யார் இப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கு, கும்பராசிக்காரர்களுக்கு, மீன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொற்செய்தி, ஒரு நற்செய்தி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவருடைய சனி விலக்காயிடுறாரு. அவங்க 7.5 சனி நியாயமாக அனுபவிக்க வேண்டியது, பாத சனியை நியாயமாக கும்பராசிக்காரங்களும், ஜென்ம சனியை நியாயமாக மீனராசிக்காரங்களும் அனுபவிக்க வேண்டியது. ஆனால் குரு பார்த்து அதை கிளியரன்ஸ் பண்ண ஒரு 2.5 வருஷம் அவங்களுக்கு மிச்சம் போன்ற விஷயங்கள் ஏற்படுகிறது. இது வரைக்கும் வாழ்க்கையில் நல்லதே நடக்காத கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் உச்சம் பெறும்பொழுது அவர்கள் தே ஃபீல் ஸோ ஹாப்பி. ஏன்னா அவங்க வீட்டுக்கு தான் குரு பகவான் வந்து எல்லாம் பண்ண போகிறார். ஸோ இனிமேல் கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் காற்றில் அப்படியே என்ன சொல்லுது, ஒரு பெரிய விமானம் மாதிரி காற்றில் இருந்த பட்டம் மாதிரி இருந்தேன் சார், இப்போ நான் பெரிய அண்ணாந்து பார்க்குற மாதிரி ஆகிட்டேன் போன்ற விஷயங்கள் ஏற்படும். இந்த குரு பயிற்சி யாருக்கு நல்லதோ இல்லையோ, பண்டிதர்களுக்கு, படித்தவர்களுக்கு, யாரெல்லாம் தொழில் முனைவர்களுக்கு, மேசராசிக்காரங்களுக்கெல்லாம் 10 பார்க்குறாரு. அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் வந்து புதிய முயற்சிகள் செய்பவர்கள்லாம் ரொம்ப நல்ல நேரம். கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ தான் 5 பார்த்து குழந்தை கொடுக்க போகிறார். இப்படி நிறைய பேருக்கு அள்ளி 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 தருகிறார். இது வரைக்கும் துலாம் ராசிக்காரங்கள்லாம் ஜென்ரலாக 10ல் குரு வந்தால் வேலை போயிடும்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வேலையும் பிடுங்கிட்டு இந்த பக்கம் பிளஸ்ஸிங்கையும் கொடுக்குறாரு, பணத்தையும் கொடுக்குறாரு. ஆக இந்த குரு பயிற்சி மிக அற்புதமான அதிரடி திருப்பங்களுடைய ஒரு மாபெரும் குரு பயிற்சி என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்போது நம்ம என்ன செய்யணும், குரு பகவானுடைய கோயிலுக்கு சென்று குரு பகவான் வழிபடணும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ சொல்லி பாருங்கள். வாழ்க்கை சித்திர சமாதிகள், ஜீவ சமாதிகள் சென்று பாருங்கள். பிளஸ்ஸிங்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் பிளஸ்ஸிங்ஸ், இது மட்டும்தான் உங்களுக்கு தேவை. வாழ்க்கை மாறப்போகிறது. குரு வந்துவிட்டார், இனி வாழ்க்கையிலே நல்லதெல்லாம் ஏற்பட போகுது. கண்டிப்பா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள்லாம் கொட்ட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா மக்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தா எப்படி தொடர்பு கொள்றது சுவாமிஜி? மக்கள் என்ன தொடர்பு கொள்றதா இருந்தால் இந்த கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.